SAIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு வந்து டே 21. இந்த டே 21 வந்து நம்ம எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லெசன் கான்சென்ட்ரேட் பண்றோம்னா 6th and 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்ஸ். புரிச்சுங்களா? 6th and 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்ஸ். நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபில வந்து மானுட புவியியல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த மானுட புவியியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானுட புவியியல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படிங்கிற கான்செப்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர், தேர்ட் லெசன் நேம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் செட்டில்மெண்ட். நம்ம வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் டே 20லயே வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன டாபிக்ஸ் கேட்க போறோம் அப்படிங்கிறது. இந்த சேம் டாபிக் இஸ் ரிப்பீட்டட் ஹியர். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயே இருக்கு. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கப்பா. 3 மாசத்துல கண்டிப்பா நம்மளால வந்து 12th புக் வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி டே. Which among the following statement is correct? பின்வருவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிசோர்ஸ் இஸ் எனிதிங் that fulfill human needs. Value. Okay. Second question, value of resources can only be commercial. Value of resources can only be commercial. Option A, one only. Option B, two only. Option C, both. Option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? வளமானது மனித தேவைகளை பூர்த்தி செய்யும். செகண்ட் பாயிண்ட், வளத்தின் மதிப்பு வணிக ரீதியாக மட்டுமே இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. செகண்ட் கொஸ்டின், which among the following can be resource? ஆப்ஷன் ஏ நேச்சுரல், ஆப்ஷன் பி மேன்மேட், ஆப்ஷன் சி ஹியூமன் ரிசோர்ஸ், ஆப்ஷன் டி ஆல் தி above. பின்வருவனவற்றுள் எது வளமாக இருக்கலாம்? ஆப்ஷன் ஏ இயற்கை, ஆப்ஷன் பி மனிதனால் உருவாக்கப்பட்டது, ஆப்ஷன் சி மனித வளம், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட். சோலார் எனர்ஜி இஸ் த பெஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் தெர்மல் எனர்ஜி இன் டிராபிக்கல் ரீஜியன். சோலார் எனர்ஜி இஸ் த பெஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் த தெர்மல் எனர்ஜி இன் டிராபிக்கல் ரீஜியன். ஒய் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் 1, coal and petroleum resources are receding. Inference 2, solar energy will never deplete. Option A, only conclusion 1 follows. Option B, only conclusion 2 follows. Option C, neither 1 nor 2 follows. Option D, 1 and 2 follows. அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, வெப்பமண்டல பகுதிகளில் வெப்ப ஆற்றலுக்கு சூரிய ஆற்றல் சிறந்த மாற்றாகும். அனுமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்கள் குறைந்து வருகின்றன. இரண்டாவது அனுமானம், சூரிய சக்தி ஒருபோதும் குறையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கோம்னா முடிவு 1 மட்டுமே அறிக்கையை விளக்குகிறது. ஆப்ஷன் பி முடிவு 2 மட்டுமே அறிக்கையை விளக்குகிறது. ஆப்ஷன் சி 1 அல்லது 2ம் என்னன்னா விளக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அறிக்கை 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபோர்த் கொஸ்டின், ரிசோர்சஸ் ஒன்ஸ் கன்சியூம்டு கேன் பி ரெனியூட் வித் த பேசேஜ் ஆஃப் டைம் ஆர் கால்ட். ஆப்ஷன் ஏ நேச்சுரல் ரிசோர்சஸ், ஆப்ஷன் பி renewable resources, ஆப்ஷன் சி non-renewable resources, ஆப்ஷன் டி man-made resources. ஒரு முறை நுகரப்படும் வளங்கள் காலப்போக்கில் புதுப்பிக்கப்படலாம். காலப்போக்கில் புதுப்பிக்கப்படலாம். ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள், ஆப்ஷன் பி புதுப்பிக்கத்தக்க வளங்கள், ஆப்ஷன் சி புதுப்பிக்க முடியாத வளம், ஆப்ஷன் டி மனித வளங்களை உருவாக்கின்றதும். சோ மனித வளங்களால் உருவாக்கப்படுவது. Fifth, which among the following is renewable resource? Option A coal, option B natural gas, option C water, option D mineral. பின்வருவனவற்றுள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள். ஆப்ஷன் ஏ நிலக்கரி, ஆப்ஷன் பி இயற்கை எரிவாயு, ஆப்ஷன் சி நீர், ஆப்ஷன் டி தாதுக்கள். Sixth question, which among the following statement is not correct? When resources are present in specific region, they are called universal resources. Some resources are present everywhere. Such resources are called localized resources. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது அல்ல, தவறுன்னு கேட்டிருக்கோம். குறிப்பிட்ட பிராந்தியங்களில் மட்டுமே வளங்கள் இருக்கும்போது அவை உலகளாவிய வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வளங்கள் உலகளாவிய வளங்கள் அப்படின்னு சொல்றோம் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்,
சில வளங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. இத்தகைய வளங்கள் உள்ளூர் மயமாக்கப்பட்ட வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 2ம் சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 7th question, which is called the world's largest pharmacy? Option A tropical rainforest, option B mountains, option C grasslands, option D none of the above. இது உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல மலைக்காடுகள், ஆப்ஷன் பி மலைகள், ஆப்ஷன் சி புல்நிலங்கள், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. ஸோ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும் என்ன பண்ணிக்கலாம், வீடியோவை பாஸ் பண்ணிக்கலாம். 8th question, transforming of raw materials into finished goods is called dash activities. Option A primary, option B secondary, option C tertiary, option D quaternary. மூலப்பொருட்களை சரிங்களா முழுமையான பொருட்களாக மாற்றுவது டேஷ் செயல்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ முதன்மை, ஆப்ஷன் பி 2ஆம் நிலை, ஆப்ஷன் சி 3ஆம் நிலை, ஆப்ஷன் டி 4ஆம் நிலை, அது குவாட்டர்னரி அப்படின்னு கூட சொல்லலாம். 9th question, match the following type. ஆப்ஷன் ஏ பிரைமரிக்கு நேரா டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் பி செகண்டரிக்கு நேரா ஃபார்மிங் கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் சி டெர்ஷரிக்கு நேரா மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நீங்க கரெக்டா எது பிரைமரி எது செகண்டரி எது டெர்ஷரின்னு சூஸ் பண்ணுங்க. பொறுத்துவ முதன்மைக்கு நேரா போக்குவரத்து கொடுத்துருக்கோம், 2ஆம் நிலை தொழிலுக்கு நேரா விவசாயம் கொடுத்துருக்கோம், 3ஆம் நிலை தொழிலுக்கு நேரா உற்பத்தி கொடுத்துருக்கோம். சரியா சூஸ் பண்ணுங்க. 10th question, resource planning is necessary because first point, resources are limited, their planning is quite necessary so that we can use them properly and at the same time we can save them for our future generation and at the same time we can save them for our future generation. Second question, resources are not only limited but also they are evenly distributed over the different part of the world. Option A 1 only, option B 2 only, option C both are correct, option D none. வள திட்டமிடல் அவசியம் ஏனெனில் முதல் பாயிண்ட், வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவை, அவற்றின் திட்டமிடல் மிகவும் அவசியமானது. இதனால் நாம் அவற்றை முறையாக பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் அவற்றை நம் எதிர்கால தலைமுறையினருக்காகவும் சேமிக்க முடியும். செகண்ட் கொஸ்டின், வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவை மட்டுமல்ல, அவை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சமமாக விநியோகிக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 11th question, conservation of resource means option A not using resources, option B most use of resources, option C careful use of resources, option D none. வளத்தை பாதுகாத்தல் என்பது ஆப்ஷன் ஏ வளங்களை பயன்படுத்தாதது, ஆப்ஷன் பி வளங்களின் பெரும்பாலான பயன்பாடு, ஆப்ஷன் சி வளங்களை கவனமாக பயன்படுத்துதல், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 12th question, the easiest way to conserve resources is to follow the method of. The easiest way to conserve resources is to follow the method of. Option A reduce, option B reuse, option C recycle, option D all the above. வளங்களை பாதுகாப்பதற்கான எளிதான வழிமுறை. ஆப்ஷன் ஏ வளங்களின் பயன்பாடை குறைத்தல், ஆப்ஷன் பி மாற்று பயன்பாடு அல்லது மறுபயன்பாடு, ஆப்ஷன் சி மறுசுழற்சி. குறைத்தல்னா கம்மியா யூஸ் பண்றதுப்பா, மறுபயன்பாடுனா திருப்பியும் இன்னொரு டைம் யூஸ் பண்றது, மறுசுழற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்றது. ஒரு பொருள் வேஸ்டேஜ் அந்த வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு பொருளா மாத்தி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 13th question, which among the following is not the natural disaster? Option A earthquakes, option B volcanic eruption, option C chemical industrial accident, option D flood. பின்வருவனவற்றுள் எது ஒரு இயற்கை பேரழிவு அல்ல? ஆப்ஷன் ஏ பூகம்பங்கள், ஆப்ஷன் பி எரிமலை வெடிப்பு, ஆப்ஷன் சி ரசாயன தொழில்துறை விபத்து, ஆப்ஷன் டி வெள்ளம். 14th question, the point wherein earthquake originates is called. Option A focus, option B epicenter, option C center, option D origin point. பூகம்பம் உருவாகும் இடம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ உருவாகும் புள்ளி, ஆப்ஷன் பி நிலநடுக்க மையம், ஆப்ஷன் சி மையம், ஆப்ஷன் டி தோற்றப்புள்ளி. 15th question, the movement of mass rocks, debris, soils etc. downslope is called as.
Option A, avalanche. Option B, landslide. Option C, erosion. Option D, mud flow. இதே கொஸ்டின் தமிழ்ல பாறைகள், குப்பைகள், மண் போன்றவற்றின் இயக்கத்தின் சரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அல்லது சரிவை நோக்கி பாறைகள், குப்பைகள், மண் போன்றவை சரிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பனிச்சரிவு, ஆப்ஷன் பி நிலச்சரிவு, ஆப்ஷன் சி அரிப்பு, ஆப்ஷன் டி மண் ஓட்டம். 16th question. It is a series of sudden electrical discharge resulting from atmospheric conditions. This discharge results in sudden flashes of light, trembling, sound waves which are commonly known as. Option A, solar winds. Option B, cyclone. Option C, thunder and lightning. Option D, hailstorms. இது வளிமண்டல நிலைமைகளின் விளைவாக ஏற்படும் திடீர் மின் வெளியேற்றத்தின் தொடர். இந்த வெளியேற்றம் திடீரென ஒளிரும் மற்றும் நடுங்கும் ஒளி அலைகளை விளைவிக்கிறது, அல்லது அதிரும் ஒளி அலைகளை விளைவிக்கிறது. அவை எவ்வாறு அறியப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ சூரிய காற்று, ஆப்ஷன் பி சூறாவளி, ஆப்ஷன் சி இடி மற்றும் மின்னல், ஆப்ஷன் டி ஆலங்கட்டி புயல். 17th question. After the 2004 tsunami, Indian government set up a tsunami early warning system at Indian National Center for Ocean Information Service, INICOIS, in 2007. Okay, option A Chennai, option B Kolkata, option C Hyderabad, option D Delhi. 2004 ஆண்டின் சுனாமிக்கு பிறகு இந்திய அரசாங்கம் 2007 ஆண்டில் டேஷ் என்ற அளவில் இந்திய பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான சரிங்களா இனிகாய்ஸ் எனும் தேசிய மையத்தில் சுனாமி ஆரம்ப எச்சரிக்கை முறையை அமைத்தது. சுனாமி வார்னிங் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்கோம்ப்பா. சோ இட்ஸ் ஈஸி क्वेश्चन. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி டெல்லி. 18th question. Which among the following statement is correct about flood? First point, flood are high stream flows which overlap natural or artificial banks of a river or a stream and are markedly higher than the usual flow of well as inundation of lowland. Second point, flood occurs only in rivers. Option A, one only, option B, two only, option C, both, option D, none. சரிங்களா? இது ஒரு ஈஸியான क्वेश्चन. பின்வரும் அறிக்கைகளில் எது வெள்ளத்தை பற்றி சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெள்ளம் என்பது உயர் நீரோடை பாய்ச்சல்கள் ஆகும். அவை ஒரு நதி அல்லது நீரோடையின் இயற்கையான அல்லது செயற்கை கரைகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றன. மேலும் அவை வழக்கமான ஓட்டத்தை விடவும் குறைந்த நிலத்தை மூழ்கடிப்பதை விடவும் அதிகமாக உள்ளன. வழக்கமான ஓட்டத்தை விடவும் அதே மாதிரி தாழ்வான நிலத்தை மூழ்கடிப்பதை அதிகமா இருக்குன்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், ஆறுகளில் மட்டுமே வெள்ளம் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டுமே, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 19th question. Which among the following is the effect of floods? First point, water pollution. Second point, soil erosion. Third point, loss of agricultural land and cattle. Option A 1 and 2 only. Option B 2 and 3 only. Option C 1, 2, 3. Option D 1 and 3 only. So 19th question in Tamil. பின்வருவனவற்றில் எது வெள்ளத்தின் விளைவுகள்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீர் மாசுபாடு. செகண்ட் பாயிண்ட், மண்ணரிப்பு. தேர்ட் பாயிண்ட், விவசாய நிலம் மற்றும் கால்நடைகளின் இழப்பு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 மட்டுமே. 20th question. The study of movement and mobility of population is called as. Option A migration, option B transportation, option C deportation, option D repatriation. மக்கள் தொகையின் இயக்கங்கள் மற்றும் இயக்கம் பற்றிய ஆய்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இடப்பெயர்வு, ஆப்ஷன் பி போக்குவரத்து, ஆப்ஷன் சி நாடு கடத்துதல், ஆப்ஷன் டி திரும்பி அனுப்புதல். 21st question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். First point, race has been defined as biological grouping within the human species. Second point, race is a group of people with more or less permanent distinguishing
characteristics that are inherited. Third question, most widely found human racial types are based on visual traits such as head shape, nose shape, eye shape, color and skin color, etc. Option A 1 and 2 only, option B 1 and 3 only, option C 2 and 3 only. திருப்பி சொல்றேன், கொஸ்டின் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3. பின்வரும் கூற்றுகளில் இனம் பற்றி எது சரியானது? இனம் என்பது மனித இனத்திற்குள் ஒரு உயிரியல் குழுவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் 2, இனம் என்பது பரம்பரையாக அதிகமான அல்லது குறைவான நிரந்தர வேறுபாடு பண்புகளை கொண்ட நபர்களின் குழு ஆகும். தேர்ட் பாயிண்ட், மிகவும் பரவலாக காணப்படும் மனித இன வகைகள் தலை வடிவம், மூக்கின் வடிவம், கண் வடிவம் மற்றும் நிறம், தோலின் நிறம் போன்ற காட்சி பண்புகளை அடிப்படையாக கொண்டவை. புரிஞ்சுங்க, என்ன கேட்டா எல்லாமே சரிதான். உங்களை பொறுத்தளவுக்கு சரியா அப்படிங்க சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 22nd question, match the following type. ஆப்ஷன் ஏ கக்வாசி, அதுக்கு நேரா ஆஸ்திரேலியன் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் பி நிக்ராய்ட், அதுக்கு நேரா கொடுத்திருக்கோம் ஏசியாஸ்டிக். சி மோங்கலாய்ட், யூரோப்பியன் கொடுத்திருக்கோம். டி ஆஸ்ட்ரலாய்ட், ஆப்பிரிக்கன் கொடுத்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ணணும். பின்வருவனவற்றை பொருத்துங்கள். காக்கசாய்டு ஆஸ்திரேலியன், நெக்ராய்ட் அதுக்கு நேரா ஆசியா, மாங்கலாய்டு அதுக்கு நேரா ஐரோப்பியா, ஆஸ்ட்ரலாய்டு அதுக்கு நேரா ஆப்பிரிக்கா. கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. 23rd question, dash is the study of man is surrounding to the natural environment. Option A ecosystem, option B human geography, option B physical geography, option D regional geography. இதே மாதிரியான ஒரு கொஸ்டின் இப்ப குரூப் 1 எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. டேஷ் என்பது இயற்கையின் சூழலுக்கும் மனிதனையும் அவனது சுற்றுப்புறங்களையும் பற்றிய ஆய்வு. ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல் அமைப்பு, ஆப்ஷன் பி மனித புவியியல், அத மானுட புவியியல் சொல்லுவோம், ஆப்ஷன் சி இயற்பியல் புவியியல், ஆப்ஷன் டி பிராந்திய புவியியல். 24th question, which among the following belongs to Dravidian language? First Tamil, second Telugu, third Tulu, fourth Odia, fifth Kannada. Option A 1, 2, 5 only, option B 1, 2, 4, 5 only, option C 1, 2, 3, 5 only, option D all the above. சரிங்களா? கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இது என்னப்பா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பின்வருவனவற்றுள் எது திராவிட மொழியைச் சேர்ந்தது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ், செகண்ட் தெலுங்கு, தேர்ட் துளு, ஃபோர்த் ஒடியா, ஃபிஃப்த் கன்னடா. ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3, 5 மட்டுமே. ஆப்ஷன் பி 1, 2, 4 மற்றும் 5. ஆப்ஷன் சி 1, 2, 3 மற்றும் 5. ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். ஒரே ஒரு மொழி மட்டும்தான் இதுல திராவிட மொழி அல்ல, அதை கண்டுபிடிங்க. 25th question, which among the following is not a universalizing religion? ஆப்ஷன் ஏ இஸ்லாம், ஆப்ஷன் பி கிறிஸ்டியானிட்டி, ஆப்ஷன் சி புத்திசம், ஆப்ஷன் டி ஹிந்துயிசம். பின்வருவனவற்றில் எது உலகளாவிய மதம் அல்ல? பின்வருவனவற்றுள் எது உலகளாவிய மதம் அல்ல? ஆப்ஷன் ஏ இஸ்லாம், ஆப்ஷன் பி கிறிஸ்துவம், ஆப்ஷன் சி பௌத்தம், ஆப்ஷன் டி இந்து மதம். Match the following religion with their place of worship. ஆப்ஷன் ஏ புத்திசம், அதுக்கு நேரா விகாரம் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் பி ஜெயினிசம், அதுக்கு நேரா பசாதீன் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் சி ஜூடாயிசம், அதுக்கு நேரா சினாகாக் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் டி ஜொராஸ்ட்ரியனிசம், அதுக்கு நேரா அகியாரி கொடுத்திருக்கோம். இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே எடுத்த கொஸ்டின் தான். 26th question, பின்வரும் மதத்தை அவற்றின் வழிபாட்டு தலத்துடன் பொருத்துக. புத்தம் விகாரம், சமண மதம் பாசடி, யூத மதம் ஜப ஆலயம், ஜொராஸ்ட்ரியனிசம் அகியாரி. 27th question, World Population Day is on. Option A 21st February, option B 21st May, option C 5th June, option D 11th July. உலக மக்கள் தொகை நாள். ஆப்ஷன் ஏ 21 பிப்ரவரி, ஆப்ஷன் பி மே 21, ஆப்ஷன் சி 5 ஜூன், ஆப்ஷன் டி 11 ஜூலை.
28 question. A rural settlement is a community involved predominantly in primary activities such as involved predominantly in primary activities such as கிராமப்புற குடியேற்றம் என்பது such as option agriculture only, option B lumbering only, option C mining only, option D all the above. கிராமப்புற குடியேற்றம் என்பது டேஷ் போன்ற முதன்மை நடவடிக்கைகளில் முக்கியமாக ஈடுபட்டுள்ளது. எந்தெந்த முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது முதன்மை தொழிலில்? ஆப்ஷன் ஏ விவசாயம் மட்டுமே, ஆப்ஷன் பி மரம் வெட்டுதல் மட்டுமே, ஆப்ஷன் சி சுரங்கத்திற்கு மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். சரிங்களா? 29th question. Which among the following statement is not correct? பின்வரும் நோட்டில் எது சரி அல்ல? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, a rural settlement tends to have a small population and high population density. Second point, a urban settlement often has a large population size and low population density. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானதல்ல? புரிச்சுக்க, சரியானதல்லன்னு கேட்டிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு கிராமப்புற குடியேற்றம் ஒரு சிறிய மக்கள் தொகை மற்றும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. நகர்ப்புற குடியேற்றம் பெரும்பாலும் பெரிய மக்கள் தொகை அல்லது அதிக மக்கள் தொகை அளவு மற்றும் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 2மே, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 30th question. Compact settlement is also known as the nucleated settlement. In this type, a large number of houses are built very close to each other. Such settlements develop along the river valley and fertile plains. In India, compact settlements are found in option A northern plains, option B hills, option C islands, option D desert region. Option D desert region. So check the answer and correctly find the match. சிறிய குடியேற்றம் நியூக்ளியோடைட் செட்டில்மெண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வகைகளில் ஏராளமான வீடுகள் மிக நெருக்கமாக கட்டப்பட்டுள்ளன. இது போன்ற குடியேற்றங்கள் நதி பள்ளத்தாக்குகள் மற்றும் வளமான சமவெளிகளில் உருவாகின்றன. இந்தியாவில் சிறிய குடியேற்றங்கள் அதாவது நியூக்ளியோடைட் செட்டில்மெண்ட் எங்கு காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ வடக்கு சமவெளி, ஆப்ஷன் பி மலைகள், ஆப்ஷன் சி தீவுகள், ஆப்ஷன் டி பாலைவன பகுதி. 31st question. Which among the following factor influencing rural settlement? First point, nature of topography. Second point, local weather condition. Third, social organization. Fourth, economic condition. Option A 1 and 4 only, option B 1 and 2 only, option C 1 to 4, option D all the above. கிராமப்புற குடியேற்றத்தை பாதிக்கும் பின்வரும் காரணிகளில் எது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிலப்பரப்பின் இயல்பு, செகண்ட் உள்ளூர் வானிலை நிலை, தேர்ட் பாயிண்ட் சமூக அமைப்பு, ஃபோர்த் பாயிண்ட் பொருளாதார நிலை. பொருளாதார நிலை. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். The term linear, rectangular, circular, star-like pattern, etc. related to option A rural settlement, option B urban settlement, option C industrial settlement, option D none. நேரியல், செவ்வக, வட்ட, நட்சத்திரம் போன்ற குடியேற்ற முறை போன்றவை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கிராமப்புற குடியேற்றம், ஆப்ஷன் பி நகர்ப்புற குடியேற்றம், ஆப்ஷன் சி தொழில்துறை குடியேற்றம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 33rd question. The term urban refers to option A cities, option B conurbation, option C megapolis, option D all the above. நகர்ப்புறம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? நகரங்கள், இடைநகரங்கள், ஆப்ஷன் சி பெருநகரங்கள், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். சரிங்களா? நகரங்களா இல்ல இடைநகரங்களா பெருநகரங்களா மேலே உள்ள அனைத்துமே நகர்ப்புறத்தை தான் குறிக்கிறதா? 34th question. Town is a general name for an urban place. Usually a settlement meeting a prescribed minimum population threshold. Population more than dash people. Option A 500, option B 5000, option C 50,000, option D 5 lakhs.
நகரம் என்பது நகர்ப்புற இடத்திற்கான பொதுவான பெயர். வழக்கமாக நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச மக்கள் தொகை வரம்பை கொண்ட ஒரு குடியேற்றம் டேஷுக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்க வேண்டும். நகரம்னு சொல்லணும்னா அது எவ்வளோ, ஒரு குடியேற்றம் சொன்னாலே அது மினிமம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும் நகர குடியேற்றம் அப்படின்னா அதான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 5000, ஆப்ஷன் சி 50000, ஆப்ஷன் டி 5 லட்சம். 35th question. In India, which is the largest urban area? Option A Kolkata, option B Delhi, option C Mumbai, option D Hyderabad. சரிங்களா? இந்தியாவில் மிகப்பெரிய நகர்ப்புறமாக இருக்கும் இடம் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி ஹைதராபாத். சரிங்களா? எதுங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 36th question. In an urban region, a city which is very much advanced in terms of infrastructure, real estate, communication, market availability is called as. Option A satellite city, option B metropolitan city, option C smart city, option D cosmopolitan city. ஒரு க்ளூ தரம்பா, இப்போ நம்ம கோயம்புத்தூர் இந்த சிட்டியா மாறிடுச்சு. புரிச்சுங்களா? ஐ லவ் கோவை, கிராஸ் கட் ரோட் இதெல்லாம் இந்த பிளானிங் கீழ தான் பண்றாங்க. ஒரு நகர்ப்புறத்தில் உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட், தகவல் தொடர்பு மற்றும் சந்தை ஆகியவை கிடைக்கும் தன்மையில் மிகவும் முன்னேறிய ஒரு நகரம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ செயற்கைக்கோள் நகரம், ஆப்ஷன் பி பெருநகர நகரம், ஆப்ஷன் சி ஸ்மார்ட் சிட்டி, ஆப்ஷன் டி காஸ்மோபாலிட்டன் நகரம். 37th question. Race is known as Asian American race. Dash race is known as Asian American race. Option A Caucasoid, option B Negroid, option C Mongoloid, option D Australoid. டேஷ் இனம் ஆசிய அமெரிக்க இனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ Caucasoid, ஆப்ஷன் பி Negroid, ஆப்ஷன் சி Mongoloid, ஆப்ஷன் சி Mongoloid, ஆப்ஷன் டி Australoid. 38th question. Official language of India is option A Marathi, option B Tamil, option C English, option D Hindi. சரிங்களா? Which is the main official language of India? Okay, மெயினா இந்தியாவின் அலுவலக மொழி ஆப்ஷன் ஏ மராத்தி, ஆப்ஷன் பி தமிழ், ஆப்ஷன் சி ஆங்கிலம், ஆப்ஷன் டி இந்தி. 39th question. Arrange the following in terms of size. First city, second megalopolis, third metropolis, fourth conurbation. இதனுடைய கரெக்டான அரேஞ்சிங் ஃபார்ம் சைஸ் பொறுத்து. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 4132, ஆப்ஷன் பி 1342, ஆப்ஷன் பி இஸ் 1342, ஆப்ஷன் சி 2134, ஆப்ஷன் டி 3124. பின்வரும் அளவின் அடிப்படையில் சரியாக்குக. ஒன்று நகரம், இரண்டாவது மெகலோபோலிஸ், மூன்றாவது பெருநகரம், ஃபோர்த் இடைநகரம். சரிங்களா? நகரங்கிறது சிறுசு, அது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். 40th question. Assassin and reason type. Assassin என்ன கொடுத்திருக்காங்கன்னா, there are numerous languages spoken in the world. Reason, the linguistic diversity in the world is vast. Option A and R are correct. A explains R. Option B, A and R are correct, but A does not explain R. Option C, A is incorrect, but R is correct. Option D, both A and R are incorrect. வலியுறுத்தல். உலகில் ஏராளமான மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம் என்ன சொன்னா, உலகின் மொழியியல் பன்முகத்தன்மை மிகவும் பெரியது. அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானவை, ஏஐ விளக்குகிறது, ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் சரியானவை, ஆனால் ஏ ஆனது ஆரை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது. ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. 41st question. South India was dominated by the three kingdom of. Option A Mughals, option B Aryans, option C Dravidians, option D Rajputs. தென்னிந்தியாவில் எந்த மூன்று ராஜ்யங்கள் ஆதிக்கம் செலுத்தின? சரிங்களா? ஆப்ஷன் ஏ முகலாயர், ஆப்ஷன் பி ஆரியர்கள், ஆப்ஷன் சி திராவிடர்கள், ஆப்ஷன் டி ராஜபுத்திரர்கள். கரெக்டா சூஸ் பண்ணுங்கப்பா.